ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக ஒரு இன்சிடெண்ட் நேற்று நடந்ததை சொல்லிவிட்டு நான் டாபிக்குள்ளே போகலான் இருக்கேன். நேற்று நான் ஒரு பெட்ரோல் பங்க் போயிருந்தேங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நான் பெட்ரோல் போடுறப்போ ஒரு பெரியவர் தான் பெட்ரோல் போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு 55-60 இயர்ஸ் இருக்கும் அவருக்கு. அவர் கால் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வீங்கி இருந்தது. ரொம்ப பெயினில் இருந்தார். நான் ஆக்சுவலாக 400க்கு பெட்ரோல் போடலான்னு போடுறப்போ 390க்கு போட்டேன். எனக்கு கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்கன்னு சொன்னார். நான் ஃபஸ்ட்டு 10 ருபீஸ் தான் கொடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் அவர் காலை பார்த்தோன்னே பயங்கரமாக வீங்கி இருந்தது. இன்னொரு 20 ருபீஸ் எக்ஸ்ட்ரா 30 ருபீஸாக டிப்ஸ் கொடுத்தேன். அவர் ரொம்ப நன்றி சார் அப்படின்னா. நான் என்னாச்சுண்ணா அப்படின்னு கேட்டால், வெரிகோஸ் பெயின், அது ரொம்ப வருஷமாக இருக்குது, ட்ரீட்மெண்ட் பார்க்கலையா, ஆனால் இப்போதைக்கு சூழ்நிலை என்னால் முடியல அப்படின்னாரு. என்னாலையும் பெருசாக ஹெல்ப் பண்ணுற நிலைமை நான் இல்லை. பட் ஆனால் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், கவலைப்படாதீங்கண்ணா, கடவுள் இருக்கார், கண்டிப்பாக உங்களை காப்பாற்றுவார் அப்படின்னு ஒரு வார்த்தை நான் சொன்னேன். அவரும் ரொம்ப சந்தோஷமாக என்னை பார்த்து, ரொம்ப சந்தோஷம் தம்பி அப்படின்னாரு. அப்புறம் நான் பைக் எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன் வீட்டுக்கு. அப்போ தான் நான் யோசித்தேன், நான் ஏன் அந்த வார்த்தையை அவருக்கு சொன்னேன், எதுக்கு கடவுள் உங்களை காப்பாற்றுவார் அப்படிலாம் பேசினேன். எனக்கு எதுவுமே தோணலை. எப்படி நான் அதை சொன்னேன்னே எனக்கு தெரியல. இந்த கதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி பிட்ரேயல் அப்படின்னு ஒரு டாபிக் பார்த்தோம். அதாவது நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்க. இப்போ நம்பிக்கை துரோகம் உங்களுக்கு பல ரூபத்தில் நடந்திருக்கலாம். உங்களை நான் போன வாட்டி சொன்ன மாதிரி ஒரு லேண்டுக்கு ஏமாற்றிருக்கலாம், இல்லை உங்களுக்கு நகையை வாங்கி ஏமாற்றிருக்கலாம், ஒரு பணம் கொடுத்து கடன் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க, கேரண்டி கையெழுத்து போட்டு ஏமாந்துருப்பீங்க. சின்ன வயசில் நம்ம ஒரு ஸ்கூல் படிக்கிற டைமில் பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு ஃப்ரெண்டு நம்மகிட்ட பேசிட்டு நம்மகிட்ட பழகாமல் இன்னொருத்தட்ட போய் பழகிட்டு அதுவே நமக்கு துரோகமாக இருக்கும். அப்புறம் டீனேஜில் இந்த லவ்வுக்காக நடக்கிற துரோகங்கள். ஒரு பொண்ணு ஒரு பையனோட பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்க லவ்னு நினைப்பாங்க, ஆனால் அந்த பொண்ணு இன்னொரு பையனோட பேசி திரும்ப லவ் ஆகிடும். இந்த மாதிரி விஷயங்கள் துரோகங்களாக படும். ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா, பணம் மண்ணு தான் மெயினான விஷயமா இருக்கும். பொண்ணை விட மண்ணுக்கு தான் இப்போ பயங்கர சண்டைகள் நடந்துகிட்ருக்கு. அந்த துரோகத்துக்கு நீங்கள் ஆளாகி இருந்தீங்கன்னா, அன்றைக்கி சொன்னது தான் இன்றைக்கும், அந்த துரோகத்துக்கு நீங்கள் ஆளாக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஏங்க கவலைப்படணும்? உங்களை துரோகம் பண்ணிட்டாங்க, அவங்க நிம்மதியாக இருந்துட போகிறாங்களா? சரி, நீங்கள் அப்படி கூட யோசிக்க வேணாம், ரொம்ப ஞானிமதி யோசிக்கலாம் வேணாம். இப்போ உங்களுக்கு ஒரு துரோகம் நடக்குது, யூனிவர்ஸ்ன்னு நான் சொல்கிறேன், கடவுள்னு சிலர் சொல்லுவாங்க. அது ஏன் உங்களுக்கு நடக்குதுன்னு கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும். நீங்கள் சின்ன வயசுலேருந்து உங்கள் ஈவெண்ட்லாம் யோசிச்சு பாருங்கள். ஒரு அப்பா அம்மாவாக நீங்கள் இருந்து உங்கள் குழந்தைங்களை நீங்கள் மன கஷ்டப்படுத்தியிருக்கலாம், இல்லை குழந்தைங்க உங்கள் அப்பா அம்மா மனசை கஷ்டப்படுத்தியிருக்கலாம், இல்லை உங்கள் அண்ணன் தம்பிக்கு உங்கள் மனசை நீங்கள் கஷ்டப்படுத்தியிருக்கலாம். இப்போ துரோகம் அடுப்பு பண்ணுவீங்க, இல்லை யாரையாவது நீங்கள் ஹர்ட் பண்ணியிருக்க, ஏதோ ஒரு விதத்தில் ஹர்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் செஞ்சுருக்கலாம். கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்கன்னு சொல்ல வரல, செஞ்சுருக்கலாம். அந்த விஷயங்களுக்கு அதே மாதிரி இன்னொருத்தர் உங்களை ஹர்ட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி உங்களுக்கு எது முக்கியமோ, ஒரு லேண்டு முக்கியமாக இருக்கலாம், ஒரு பணம் முக்கியமாக இருக்கலாம், அதை கூட உங்களுக்கு கடவுள் கொடுக்காமல் இருக்கலாம். ஏன்னா அது நீங்கள் பண்ண உங்கள் கர்மாவாக கூட இருக்கலாம். இல்லைப்பா, நான் சின்ன வயசுலேருந்து நான் எந்த தப்பும் பண்ணலை, ரொம்ப நல்ல விதமாக தான் வாழ்ந்திருக்கேன், நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல, யாரையும் ஹர்ட்டும் பண்ணல அப்படின்னு நினச்சிங்கனாலும் அப்படியே நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் ரிவெஞ்ச் எடுக்கிறனால என்ன நடக்க போகுது? இப்போ நீங்கள் ரிவெஞ்ச் எடுக்கிறீங்க. இப்போ சிலர் சொல்கிறாங்க, நான் ஒன்றும் ரிவெஞ்ச் எடுக்கலை, ஆனால் அவனுக்கு என்ன நடக்குதுன்னு நான் பார்க்குறேன், நான் அமைதியாக இருந்து பார்க்க போகிறேன் அப்படின்னு. அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ கஷ்டப்படாமல் ஒரு விஷயம் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா அது எப்படியும் நிலைக்க போகிறதில்ல. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு வேலை பார்க்குற அக்கா ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தாங்க. அந்த கடனை திரும்ப கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த வாங்கினவங்க என்ன சொல்லியிருக்காங்க, என் தாலியை காட்டி சத்தியம் பண்ணி, இந்த தாலி மேலே சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் அந்த பணம் தரலன்னு அவங்களை திரும்ப சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிறவங்க முன்னாடி அவங்களால ஒரு பதிலும் சொல்ல முடியாமல் அந்த பணத்தை திரும்ப கட்டியிருக்காங்க. இது நடந்து ஒரு 3 வருஷம் இருக்கும். ஆனால் கடைசி 1 வருஷமாக இப்படி ஏமாற்றி காசு வாங்கினாங்க பாருங்கள். அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே யானைக்கால் உடம்பு முடியாமல் இப்போ ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காங்களாம். இந்த கதையை என்கிட்ட சொன்னாங்க. ஸோ இப்போ ஒரு பணத்தால் அவங்க ஏமாத்துறாங்கன்னா அது வேறு விதமாக அவங்கள ஹர்ட் ஆகும். ஸோ நீங்கள் எதுவுமே பண்ணணும்னு இல்லை. அந்த அக்கா எதுவுமே பண்ணல, அந்த பணத்தை திரும்ப கட்டிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் ஏமாந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் ஏன் அவங்கள திரும்ப ஃபேஸ் பண்ணணும்? இது ஆக்சுவலாக ஒரு இங்கிலீஷ் ஆக்டர் தான் சொன்னார். அங்கெல்லாம் பெரிய ஃபேமிலிஸு அப்படின்லாம் இருக்காதுல்ல. உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கார், ரொம்ப க்ளோஸாக ஒரு 20-30 வருஷம் பழகிருக்கீங்க. அவர் திடீர்னு உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் நான் அவனுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லுவேன். தேங்க்ஸ் சொல்லிவிட்டு மீதி 7 பில்லியன் பாப்புலேஷன் உலகத்தில் இருக்குது. 8 பில்லியனில் ஒரு ஆள் போயிட்டார்னா 8 பில்லியன்னா 800 கோடி. ஸோ 799 கோடி புள்ளி 99 பீப்புள் இந்த உலகத்தில் இருக்காங்க. அவங்க நான் யார்கிட்டையாவது புதுசாக பழகுவேன் அப்படின்னாரு. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் லைஃப்பில் மிஞ்சி போனால் எவ்வளோ, ஒரு 100 பேர் இருப்பாங்களா?
இல்லை ஒரு 200 பேர் இருப்பாங்களா? நீ சின்ன வயசுலேருந்து எழுதுங்க. உங்கள் சொந்தக்காரங்கலேருந்து, நீ கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து, இப்போ இருக்க டச்சில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து, ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எழுதுங்க. ஒரு 200 பேர் மேக்ஸிமம் இருப்பாங்களா? நான் கொஞ்சம் பெரிய குடும்பத்துலேருந்து வந்திருக்கேன். ஸோ எனக்கு அதுக்கு மேலேயும் இருக்கலாம். சரி 200 பேர் நான் ஆவரேஜாக வச்சுக்கலாம். 200 டிவைடட் பை த ஹோல் பாப்புலேஷன். நீங்கள் வேர்ல்டு ஃபுல்லாக பார்க்காதீங்க. தமிழ்நாடோ இல்லை சென்னை பாப்புலேஷனே பாருங்கள், 1 கோடி பேர் இருப்பாங்க. சாரி 1.5 கோடி பேர் மேலே ஆகிட்டாங்க. நீங்கள் அவங்கள விட்டுட்டு டோட்டலாக வைப் பண்ணிடுங்க. அவங்கள நீங்கள் மன்னிச்சிருங்க. அவங்கள ஹர்ட் பண்ணுறது உங்கள் வேலை இல்லை. இருக்கிறதே நம்ம ஒரு 60, 70 இல்லை 80 வருஷம் தான் இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம். புது ஆளுங்கிட்ட பேசுங்க, புது ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணுங்கள். அதில் அவங்களோட நீங்கள் பழக உங்களுக்கு ஒரு புது வைப்பு கிடைக்கும். இந்த பழைய அந்த வட்டத்துக்குள்ளேயே இருந்துட்டு அந்த மனிதர்களவே நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்துட்டு, எனக்கு அவன் கஷ்டம் கொடுத்துட்டான், இது பண்ணிட்டான், என்னை ஏமாற்றிட்டான் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறதுல என்ன மாறிட போகுது? இது என்னோடய சொந்த கருத்து தான். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. பட் என்னோடய தேர்ட் ஆங்கிள் சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணிட போகிறீங்க? உங்களை ஏமாற்றிட்டாங்க, சரி, இப்போ என்ன நடந்துட போகுது? அவங்கள நீங்கள் பழி வாங்கி ஒரு யூஸும் இல்லை. அதுக்கு நீங்கள் உங்கள் எனர்ஜியை பாசிட்டிவாக யூஸ் பண்ணுங்கள். வேறு நல்ல மனிதர்களோட பழகுங்க. அவங்க உங்கள் லைஃப்பில் ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. நீங்கள் பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா அவங்களோட நீங்கள் பழகுங்க. அவங்களோட நீங்கள் நேரம் செலவு பண்ணுங்கள். நியாயமாக நீங்கள் சம்பாரித்து உங்களுக்கு ஒன்று இருந்ததுன்னா அது உங்களை தேடி வரும். அது நீங்கள் கதவை மூடி வச்சா கூட அது உங்களை விட்டு போகாது. ஆனால் உங்களை விட்டு ஒரு பொருள் போயிடுச்சுன்னா அந்த பொருள் உங்களுதே கிடையாது. அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவையில்லாமல் உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த ரிவெஞ்சு அது இதெல்லாம் வேணாம். நான் முதல்ல ஒரு கதை சொன்னேன்ல, எதுக்குன்னா அந்த அண்ணன் எனக்கு யாருன்னே தெரியாது. நாளைக்கு பின்னா அவரை நான் திரும்ப அந்த பெட்ரோல் பங்க்கில் பார்ப்பேன்னா அங்கே நான் பெட்ரோல் போடுவேனான்னு கூட தெரியாது. ஆனால் இந்த ஒரு நிமிஷம் நான் சொன்னதில் அவர் வந்து ஒரு அப்படியோட ஹாப்பினஸ் எனக்கு ஒரு நன்றி சொன்னார். சொன்னால் எனக்கும் செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. நான் ஏன் சொன்னேனே தெரியல. ஆனால் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னா கடவுள் மேலே பாரத்தை போட்டு இருங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். அந்த வார்த்தையை தான் நிறைய பேர் இங்கே எதிர்பார்க்குறாங்க. அதை நான் சொல்லிவிட்டு நான் வாட்டில் வந்துட்டேன். அவருக்கும் ஹாப்பி, எனக்கும் ஹாப்பி. அது மாதிரி புது மக்கள்கிட்ட பேசுங்க, பழகுங்க, இந்த மாதிரி விஷயங்களை பகிர்ந்துக்கங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்துக்கங்க. கண்டிப்பாக இந்த தேவையில்லாத இந்த ரிவெஞ்சு இதுக்குள்ளெல்லாம் போகாதீங்க. அது பார்த்துக்க இன்னொருத்தர் இருக்கார். நீங்கள் உங்கள் லைஃப்பை நிம்மதியாக வாழுங்க அப்படின்றது தான் நான் சொல்ல வந்தேன் இந்த வீடியோவில். சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.